ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு இந்த வாய்ஸ் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்த ராகுல் டிக்கிக்காக தான். அந்த தம்பி வந்து நிஜமாகவே அந்த 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 தம்பி ரொம்ப என்டர்டெயின். நம்மளுக்கு எதாவது ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா அவனோட வீடியோஸ் பார்க்கலாம். அப்படியான மைண்ட் சேஞ்சிங் ஆகி நம்மளோட ப்ரெஷர் எல்லாமே டவுன் ஆகிடும். செம்ம ஜாலியாக சிரிக்கலாம். மனசை கவலை மறந்து அந்த அந்த பையன் அவ்வளோ வீடியோஸ் போடுறான். நல்லா எத்தனை பேரோட ஃபீலிங்ஸ் அவன் வந்து குறைச்சி அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தாமல் ஒரு டேலண்ட் இருக்குது ஆனால் அந்த பையனுக்கு. நான் இப்போ தான் அவனோட இதெல்லாம் பார்த்தேன். அது வரைக்கும் அவன் முன்னாடி வந்த காமெடியான வீடியோ, அவன் போடுற ரீல்ஸு, அவனோட ஆக்டிவிட்டி செம்மையான பையன். கடவுள் கொடுத்த சாபம் இது. கடவுளுக்கு யாரை கூட்டிகிட்டு போகணும், யாரை விட்டுட்டு போகணுன்றதுலாம் தெரிய மாட்டேங்குது. எழுதி வச்சிட்றான், இத்தனை வயசில் இப்படி போடா. படத்துக்கு வாய்ப்பு வந்த அந்த ஒரு சீன் கையெழுத்து போட்டு வந்து 2025 இப்படி ஒரு நியூஸ். ஏன்னா எனக்கு 2 பையன். அந்த பையன் பைக் கட்டிகிட்டே இருப்பான். பைக் வாங்கி கொடுக்கணுன்றது ஒரு இந்த பையனோட நினச்சிட்டு பயமாக இருக்குது. ஆர்வத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போனதுனாலையோ எதனால் அவனோட ஸ்பீடை இறந்து ஹெல்மெட் போட மறந்து அவன் நினச்சிருப்பானா நம்ம இன்றைக்கி இவ்வளோ ஸ்பீடாக போவோம், நம்ம இறந்துருவோன்னு. என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரில. ஆனால் ராகுல், நீ எவ்வளோ பேருக்கு என்னென்ன உதவி பண்ணியிருக்கன்றது எல்லா ஒரு நெஞ்சிலையும் நீ இருக்க. ஜஸ்ட்டு நான் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக உன்னோட வீடியோஸ் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி அதே வீடியோவில் நீ இல்லாமல் எவ்வளோ பேர் அந்த இதை வந்து அவங்களோட ஒவ்வொருத்தவங்களும் மனசுலையும் நீ நின்றுட்டு எல்லாத்துலேயுமே எடிட் பண்ணி உன்னோட வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. நிஜமாகவே உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா தம்பி. ஐ எம் ஸோ மிஸ் யூ.